அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் ஈஸ்வரி ராஜ்குமார். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கமும் நன்றியும் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அப்படி என்ன தான் பார்க்க போகிறோன்னா, எங்களோட வயலில் வாழைக்கன்று நட்டுருக்கோங்க. அதில் இது வரைக்கும் 2 அறுவடை முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது அறுவடை பண்ணுறோம். விலாக்னா என்னங்க, நான் இன்றைக்கி இந்த வேலை பண்ணேன், இங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது தானே எங்கள் விலாக்கு. அதனால தான் இதையும் காட்டிடலாமேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். யூஸ்வல் எங்கள் குட்டி தலைவர் 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவார். ஆனால் இங்கே வாழைக்காய் வெட்டுறாங்கன்னு தெரிஞ்சதான் அவர் தூங்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. வண்டியில் ஏறுறது என்ன, இடையில ஏறுறது என்ன, சுற்றி பார்க்குறது என்ன, வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அவர் என்னென்ன அலப்பரெல்லாம் பண்ணுறாருங்கிறத நான் இதில் அழகாக கேப்சர் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த வாழைக்காய் எடுத்துகிட்டு போகிற வியாபாரி போயிட்டு வாழைக்கொலையெல்லாம் வெட்டி வச்சுருவாருங்க. மீதி தூக்கிட்டு வர்றது மட்டும்தாங்க 2 பேர். ஆனால் இவர் வெட்டுற வேகத்துக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியலைங்க. இவர் பாருங்கள் என்னென்ன அலப்பறை பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பயங்கிறதே கிடையாது. இங்கே ஏறுறது என்ன, அங்கே ஏறுறது என்ன, எங்கே போயிட்டு உட்காருவார் தெரியுமாங்க. எங்கே உட்காந்துட்ருக்காருன்னு காட்டுறேன் பாருங்கள். இவர் பண்ணுற வேலையை பார்த்தா நமக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துடுதுங்க. அப்பப்பா, இந்த ஆம்பளை பசங்களுக்கு இந்த வண்டி மேலே என்ன தான் இப்படி பைத்தியம்னே தெரியலங்க. வண்டியை பார்த்தா ஏறிடுறாங்க குட்டியோண்டில் இருந்து. வண்டின்னா அவ்வளோ உசுறு. இந்த இலையை எடுத்துகிட்டு போடுறாரு பாருங்கள். இவர் தான் ஓனர். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை காட்டினேன் இல்லையா, அவங்களும் இவரும் அந்த பேண்ட்டு போட்டிருக்காரு அவரும் 2 பேரும் எடுத்துகிட்டு போட்டுட்ருக்காங்க. இவர் இப்போ வெட்டி தள்ளிட்டு வந்துட்டார். இப்போ வாழை சீப்பை அறுக்க போகிறாரு. அப்படியே எங்கள் செடியில் ரோஸ் வளர்ந்துருந்தது, அதையும் காட்டணும்னு தோணுச்சு. தொடர்ந்து ஒரே விஷயத்த காட்டினா உங்களுக்கும் சலிப்பாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ சீப்பை அறுக்கிறாரு. இது எப்படின்னா கிலோ கணக்கில் எடுத்துப்பாங்க. நம்மளோடது ஏலக்கி வாழை. இது கிலோ 35 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. அவங்க பாக்ஸ் கணக்கில் எடுத்துப்பாங்க. வாழையை தாரோடவெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இந்த மாதிரி சீப்பாக அறுத்து வச்சுடுவாங்க. இவருக்கு பாருங்கள் செம்ம ஸ்பீடுங்க. இவர் டக்கு 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 டக்குன்னு அறுத்து வச்சுடுவாங்க அவங்க எடுத்துகிட்டு வைக்க. அப்போது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு 60 தாருக்கு வெட்டியிருப்பாங்க. பரவாயில்ல, காய்களும் நல்லா திரண்டு வந்திருந்தது. வாழை நட்டும்போது இதை வேறு அவசரப்பட்டு நட்டுட்டான்னு சொல்லிவிட்டு என் மாமியார் புலம்பிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா மற்ற பயிர்களை விட வாழையில் ஓரளவுக்கு வருமானம் நல்லாவே இருந்ததுங்க. அதை பார்த்து தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எல்லாத்துலேயுமே இதுவே நட்டலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. வாழை நட்டாலே நல்லா வந்துருமான்றது கிடையாது. நல்லா இதுக்கு நீர்ப்பாசனம் வேணும், ப்ளஸ் பராமரிக்கணும். இவ்வளோலாம் பண்ணதுனால தான் நல்ல மகசூல் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு வருஷத்தோட உழைப்பு தாங்க. இப்போ நம்ம தலைவர் ஸ்கூட்டி முடிச்சிட்டாரு. இப்போ பல்சர் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் இவர் தான் என் ஹஸ்பண்ட் நின்று பார்த்துட்டு பேசிகிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு போயிட்டு தான் இந்த தாரெல்லாம் எடுத்து நாங்கள் உள்ள போடணும். அப்புறம் இந்த மாதிரி இதுலேயும் நஷ்டம் இருக்குங்க. இந்த மாதிரி ரெட்டை காய்ங்க, அப்புறமா ஒரு சீப் சின்ன சறுக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வெடிச்சிருக்கிறது இதுங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய கழிச்சிடுவாங்க. ஆனால் இதில் வேஸ்டேஜ் கொஞ்சம் பரவாயில்லையாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் தான் நிறைய வெடிச்சிட்டு இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு சீப்புக்காவது ரெட்டை வாழைப்பழம் ஒன்று வந்துடுங்க. அந்த மாதிரி வராத சீப்புங்க ஒரு சில தான் இருக்கும். நமக்கு ப்ளஸ் என்னென்னா கிலோ கணக்கில் எடுத்துக்கிறது, மைனஸ் என்னென்னா இந்த மாதிரி வேஸ்டேஜஸ். ஆனால் ஓரளவுக்கு லாபம் நல்லாவே வருது. நம்ம ஒரு பயிர் பண்ணி இந்த மாதிரி மகசூல் வரும்போது தாங்க மனசே ஒரு நிறைவாக இருக்குது. இப்போ கூட பாருங்கள், என் ஹஸ்பண்ட் காலடியில் ஒரு பயிர் இருக்கா, அது உரம் மூட்டை கேழ்வரகுக்கு போடுறதுக்கு எடுத்துகிட்டு வச்சுருக்காரு. நம்ம பயிர் பண்ணி சம்பாதிக்கிறத விட அந்த பயிருங்களுக்கு நம்ம பண்ணுற மெயின்டெனன்ஸ் சார்ஜ் தாங்க ரொம்ப ஓவராக இருக்குது. இப்போ வாழை சீப்பு ஒரு பக்கம் அறுத்துட்டே இருக்காங்க. வண்டி வந்துருச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இந்த மாதிரி தான் பாக்ஸுங்களில் அடுக்கி எடுத்துகிட்டு போவாங்க. வாழைக்காய் ரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வேணால் சொல்லிக்கிறாங்கங்க. ஆனால் ரேட் ஏற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் இது 3வதுன்னு சொன்னேன்னா இந்த 3 முறையுமே 35 தாங்க போட்டு கொடுத்துட்ருக்காங்க கிலோ மேலே. ரேட் வியாபாரிங்களுக்கு தான் ஏறுது போல், விவசாயிங்களுக்கு ஏறுறது கிடையாது. அப்புறம் நம்ம பார்த்திங்களா, அவங்க பக்கெட் வச்சிட்ருக்காங்க. அதில் இவர் தண்ணி பிடிச்சிட்ருக்காரு. அவங்கெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. தண்ணின்னா இன்னும் சொல்லவே வேணாங்க. வருஷத்தில் 365 நாள் நாங்கள் மூக்கு இழுத்துட்டு இருந்தாலும் தண்ணியில் தாங்க ஓடிட்டு இருப்போம். இந்த பசங்களுக்கு தண்ணி மேலே அப்படி என்ன தான் ஈர்ப்புனே தெரியலங்க. பக்கெட்டுக்கு பிடிக்க சொன்னால் கொஞ்சம் கீழே வேறு பிடிக்கிறாரு. சரி, இப்போ என்ன தண்ணியில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஷாம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த ஷாம்பு போட்டுட்டு அந்த தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைக்காயை போட்டு எடுத்து வைப்பாங்க. இது எதுக்காகன்னா அது அப்போ தான் வாழைக்காய் பளபளன்னு இருக்குமா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மெத்தடை ஒழுங்காக பார்க்கலங்க. ஒரு வேளை இதெல்லாம் மருந்து கலக்கிறாங்களோ என்னவோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா வெறும் ஷாம்பு மட்டும்தான் கலக்கிறாங்க.
அதுக்கப்புறமா ஏதாச்சும் பண்ணுவாங்களோ என்னவோ தெரியல. நம்ம கண்ணு எதிர்க்கல இது மட்டும் தான் நடக்குது. அப்புறம் என் குட்டி பையன் நான் பைப்பை யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் தான் பிடிப்பேன்னு சொல்லிட்டு வெற்றிகரமாக தண்ணி பிடிச்சி முடிச்சிட்டாரு. அப்புறம் நான் வாழைக்கோலை வெட்டுறதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன், ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஒன்று விடாமல். இவங்க வந்து இந்த வாழைக்காய்களை வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களாம். இவங்க வந்து எப்படி இந்த வாழைக்காய்களை வந்து தண்ணியில் போட்டு எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்றதை நான் வந்து ஜூம் பண்ணி கிட்டேயும் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் இந்த வாழைக்காய்களை எடுத்து வைக்கிறதுக்கு மேன் பவர் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால் நம்ம ஆளும் போயிட்டு ஆட் ஆகிட்டாங்க. அவங்க தண்ணியில் கை வைக்க விட மாட்டேங்கிறாங்களாம். அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் எப்படி பார்த்துட்டு நின்றுட்டுருக்காருன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒன்றும் இவர் அடக்க முடியல, பிடிக்க முடியலைங்க. சரி நீ என்னமோ பண்ணுறான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஒரு ஆள் இந்த மாதிரி எடுத்து தண்ணியில் போட்டுட்ருப்பாரு, ஒரு ஆள் எடுத்து அடிக்கிட்டு இருப்பார், இன்னொரு ஆள் வந்து அந்த பாக்ஸ் எடுத்து மேலே வண்டியில் அடுக்குவார். இப்படி தான் வந்து எல்லாருமே செஞ்சிட்ருப்பாங்க. இன்றைக்கி ஆள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால என் ஹஸ்பண்ட் எடுத்து போட்டுட்ருக்காரு. இதில் ஒரு சில சீப்புங்களாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நம்ம வீட்டுக்கே எடுத்து வச்சுக்கலாங்கன்னு சொல்லிட்டு 2 சீப்பு எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. இருக்கட்டும் வேணாம் வீடு, நம்ம வேணும்னா தனியாக ஒரு தார் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு விடுறதுக்கு மனசே இல்லாத நானும் விட்டுட்டேங்க. அப்புறம் எங்கள் சின்ன மணியை பார்த்தீங்களா எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வண்டி மேலேயே வந்து வெயிட் மிஷின் வச்சுருக்காங்க. இவங்க வந்து லோட் பண்ணதும் எடுத்து அது மேலே வச்சுடுவாங்க. நாங்கள் வந்து ஒரு பாக்ஸுக்கும் வந்து வெயிட் போட்டுட்ருக்க மாட்டோம். மொத்தமாக ஒரு பாக்ஸுக்கு வந்து 15 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி எல்லா பாக்ஸ்லேயுமே ஈவனாக 15 கிலோவாக வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் 15 இன்ட்டு எத்தனை பாக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிப்பாங்க. அதுவும் இவங்க கிட்ட வந்து பணம் வாங்கணுன்னா நம்ம மொத்தமாக பாக்ஸை தான் எடுக்க முடியும் போல், தனித்தனியாக இவங்க சில்லறையாக கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வாழைக்காய் விற்கிற போதெல்லாம் ஒரு வியாபாரிக்கு சொல்ல மாட்டோம், மொத்தமாகவே இந்த வயல்லே வந்து எல்லாத்தையுமே இவங்க தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அறுவடை பண்ணி. மொத்தமாக நம்ம வயலில் வந்து 200 கன்று வச்சேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து 100 கன்று முடிச்சிட்டோம், இன்னும் 100 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கிட்டத்தட்ட இன்னும் 2-3 அறுப்பு வரும்னு நினைக்கிறேன். இந்த 100 செடி எடுத்ததுமே வயல் வந்து அங்கங்கே வெறிச்சோடி ஆயிடுச்சுங்க. வயல் ஃபுல்லாகவே வந்து காலியான மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி சீப்பு இருக்கிறம்போது யாருக்குங்க மனசு வரும் கொடுக்குறதுக்கு. அப்புறம் நம்ம ஆள் ஆஞ்சு ஓஞ்சி வந்து நம்ம மேலே ஏறி உட்காந்துட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ரெட்டை காய்ங்க வந்து விழுந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இங்கே தெரியுது பாருங்கள் கீழே. இந்த மாதிரி வெடிச்சிட்ருக்கிறது கொஞ்சம் இந்த டைம் வந்து குறைவாக தான் இருக்குது. அப்புறம் அவங்க யூஸ் பண்ண அந்த வாட்டரை வந்து செடிக்கு வந்து ஊற்றிட்டுருக்காங்க. இங்கே தெரியுது அந்த செடி வந்து நான் ஒட்டு செடியாக வச்சு வளர்த்தது. அது பாருங்கள் என் நல்லா தள்ளிட்டு வளர்ந்துருக்கு. இப்போதுக்கு தான் தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. அதுவும் இந்த இடத்துல ஊற்றுங்கன்னு சொல்லி ஊற்ற வச்சேன். இப்போ பார்த்திங்களா இந்த இடத்த ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணுறது தாங்க வேலையே. அப்புறம் லோடு ஏற்றிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இந்த வாழை இலை ப்ளஸ் அந்த வேஸ்டேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டுக்கு போடணும். இந்த சீப்பு நல்லா இருக்கிறது, அப்புறம் இந்த ரெட்டைக்காய் இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து வச்சுடுவோம். இது எல்லாத்தையும் வந்து பழுக்க வச்சு நாங்களே சாப்பிட்ருவோம். இது மட்டும் இல்லாமல் சட்டுப்புட்டுன்னு இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு உரம் போடணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டுருக்காரு கேழ்வரகுக்கு. நம்ம என்ன வேலையாக செய்ய போகிறோம், சும்மா பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு நான் அப்ஜெக்ட் காட்டிட்டு வந்துடுவேன். வேலையெல்லாம் அவர் தான் செய்வார். பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஆள் நைஸாக ரோடுக்கு போயிட்டாருங்க. என் பையன் ரோடுக்கு போக அவனை ஒரு ஆள் பிடிச்சிட்டு வர இப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் எங்களுடைய வாழ்க்கை இப்படி தாங்க ஓடிட்டுருக்கு. அவன் ஓடுறது பார்த்தாத ரோட்டில் போகிறவங்க புள்ளியை ரோட்டில் விட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு போவாங்க. ஒரு நாளைக்கு அவனை எத்தனை முறை போய் பிடிச்சிட்டு வரோன்னு சொல்லிட்டு அது எங்களுக்கு தாங்க தெரியும். அப்புறம் இப்படி தான் நாங்கள் 3 பேரும் அங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட இந்த வீடியோ நிறைவடையுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.